ஆபிராமுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப் பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளைப் போல பெருகப் பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்துக் கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தர் ஆபிராமுக்கு தம்முடைய வாக்குத்தத்தத்தை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். இப்போது கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை ஆபிராமுக்கு மறுபடியுமாய் உறுதி பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் ஆபிராமை சந்திக்கிறார். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்து போய்விட்டார். லோத்துக்கும் ஆபிராமுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முடிந்து போயிற்று. ஆபிராமுக்கும் லோத்துக்கும் இடையே வாக்குவாதம் நீங்கி சமாதானம் ஏற்படுவதற்கு ஆபிராம் தன்னை தாழ்த்துகிறார். அவர் தன்னுடைய சுயத்தை வெறுக்கிறார். லோத்து எந்த பக்கம் வேண்டுமானாலும் போகலாம் என்று ஆபிராம் அவருக்கு சொல்லுகிறார். லோத்தும் ஆபிராமை விட்டு பிரிந்து போகிறார். லோத்து தன்னை விட்டு பிரிந்து போனது ஆபிராமுக்கு மனவேதனையாய் இருக்கிறது. லோத்தின் குடும்பத்தாரும் ஆபிராமின் குடும்பத்தாரும் உறவினர்கள். லோத்து ஆபிராமின் சகோதரனுடைய குமாரன். தன்னுடைய உற்றார் உறவினர் தன்னை விட்டு பிரிந்து போனதினால் ஆபிராமின் இருதயத்தில் வருத்தமும் சோகமும் உண்டாயிற்று. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் ஆபிராமை சந்தித்து அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். லோத்து நீர்வளம் மிகுந்த சமபூமியை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆபிராமோ கானான் தேசத்தில் குடியிருக்கிறார். சோதோமை போல கானான் தேசம் நீர்வளம் மிகுந்தது அல்ல. ஆனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கானான் தேசத்தில் தங்கியிருக்கிறது. லோத்து தெரிந்தெடுத்த சமபூமி கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் செழிப்பாய் இருக்கிறது. ஆனாலும் ஆபிராம் தெரிந்தெடுத்த கானான் தேசமே வாக்குத்தத்த தேசமாய் இருக்கிறது. கர்த்தர் ஆபிராமுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். அவருக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை சொல்லி அவரை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் ஆபிராமுக்கு 2 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவையாவன, 1 நல்ல தேசம், 2 பூமியின் தூளை போல பெருகியிருக்கும் சந்ததி. கானான் தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். இது கர்த்தருடைய பரிசுத்த தேசம். எல்லா தேசங்களையும் விட கானான் தேசமே கர்த்தருடைய பார்வையில் விசேஷமாய் இருக்கிறது. கர்த்தர் ஆபிராமிடம் கானான் தேசத்தை நோக்கி பார்க்குமாறு சொல்லுகிறார். தேவன் ஆபிராமுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறுகிறார். லோத்து ஆபிராமை விட்டு பிரியும் வரையிலும் காத்திருந்து அவர் பிரிந்து போன பின்பு வாக்குத்தத்த தேசத்தை பற்றி தேவன் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார் என்று சொல்லுகிறார். ஆபிராம் பார்க்கிற இந்த பூமி முழுவதும் கர்த்தர் அவருக்கும் அவருடைய சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். கானான் தேசம் கர்த்தருடைய வாக்குத்தத்த தேசம். கர்த்தர் இந்த நல்ல தேசத்தை ஆபிராமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் சுதந்திரமாக கொடுக்கிறார். ஆபிராமுக்கு கானான் தேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு இன்னும் பிள்ளை பிறக்கவில்லை. சாராய் பல வருஷங்களாக பிள்ளை பெறாத மலடியாய் இருக்கிறாள். ஆபிராமுக்கு பெரிய தேசம் கொடுக்கப்பட்டாலும் அந்த தேசத்தை அனுபவிப்பதற்கு ஆபிராமுக்கு இன்னும் சந்ததி உண்டாகவில்லை. கர்த்தர் ஆபிராமுக்கு பெரிய சந்ததியை கொடுப்பதாகவும் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருகை பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்று சொல்லுகிறார். வாக்குத்தத்த தேசத்தை கொடுக்கிற கர்த்தரே சந்ததியையும் கொடுக்கிறார். கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் ஆபிராமை திரளாய் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி,
உனக்கு அதை தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் வாக்கு மாறாதவர், தாம் சொல்லுகிறதை அவர் செய்கிறவர். உனக்கு அதை தருவேன் என்று கர்த்தர் ஆபிராமுக்கு சொல்லும்போது அவர் நிச்சயமாகவே கானான் தேசத்தை ஆபிராமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் தருவார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். கானான் தேசம் தனக்கு நிலையான தேசம் அல்ல என்பது ஆபிராமுக்கு தெரியும். பரமதேசமே தனக்கு நித்திய தேசம் என்பதை ஆபிராம் அறிந்திருக்கிறார். ஆபிராம் இந்த பூமியில் சஞ்சரிக்கிற காலமெல்லாம் ஒரு பரதேசியைப் போல சஞ்சரிக்கிறார். இதற்கு அடையாளமாக ஆபிராம் கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை கேட்ட பின்பு தன் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருக்கிறார். ஆபிராம் எங்கு போனாலும் கர்த்தரை ஆராதிக்கிறார். தன்னுடைய பிரயாணத்தில் கர்த்தரும் தன்னோடு கூட வருகிறார் என்னும் முழு நிச்சயம் ஆபிராமுக்கு இருக்கிறது. ஆகையினால் ஆபிராம் தன் குடியிருக்கிற மம்ரேயின் சமபூமியிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். கர்த்தர் தனக்கு சொன்ன ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக ஆபிராம் கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார்.